ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி B.Ed சப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எஜுகேஷ்னல் சைக்காலஜியோட ஒரு மைண்ட் மேப். ஓகேயா, இது வந்து நான் ஓவராலாக காமனாக ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணியிருக்கேன் நம்மளோட சிலபஸ்லேருந்து. பட் ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி நோட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள், அப்படி தானே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மைண்ட் மேப்பில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. பட் இது வந்து நான் ஒரு ஓவராலாக காமனாக எல்லோரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறனால எழுதியிருக்கேன். பட் இதில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து நீங்கள் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 5 யூனிட்ஸ் இருக்குது நமக்கு. ஒவ்வொரு யூனிட்டுமே நான் செப்பரேட்டாக நான் காட்டுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டோட டைட்டில் அது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கண்டென்ட் எல்லாமே நான் லைனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சைக்காலஜியோட மீனிங், டெஃபினிஷன், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, அதோட மீனிங், டெஃபினிஷன், ஸ்கோப், சிக்னிஃபிகன்ஸ். எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் இந்த 4 டாபிக்ஸ் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட மீனிங், க்ரோத்தோட மீனிங், டெவலப்மெண்ட்டோட மீனிங், அது போக ரெண்டோட டிஃப்ரென்ஸ். இது வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கு பிறகு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் மேபி உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரலாம், 10 மார்க்லேயும் வரலாம். இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இதில் வந்து நமக்கு ஒரு 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல், காக்னேட்டிவோட இன்னொரு நேம் வந்து இன்டெலெக்சுவல் ஆர் மென்டல், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எமோஷனல், சோஷியல், மாரலுக்கு இன்னொன்று நீங்கள் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ், இவ்வளவும் வந்து நமக்கு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற டாபிக் கீழே வரும். அதுக்கப்புறம் ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் அண்ட் டெவலப்மெண்ட் டாஸ்க், இது வந்து அடுத்த ஹெட்டிங்காக நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், இந்த 3 தான் நம்மளோட சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ். இப்போது இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு இன்ஃபான்சி அப்படி ஹெட்டிங் போட்டு அது கீழேயும், சைல்ட்ஹுட்னு கீழேயும், அடலசன்ஸ்னு அது கீழேயும் அப்படி எழுதக்கூடாது. ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் இந்த கண்டிஷன்ஸ், அதாவது இந்த ஹெட்டிங்ஸ்க்கு கீழே இது எக்ஸ்பிளைன் ஆகிற மாதிரி எழுதணும். புரியுதா? ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல், சோஷியல், எமோஷனல், மாரல். அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், இப்படி நீங்கள் ஹெட்டிங்ஸ் போட்டு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள இன்ஃபன்சி, சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸில் இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது. அடுத்தது இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அந்த ஹெட்டிங் கீழே இன்ஃபன்சி, சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸில் வந்து இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது அப்படி எழுதணும். அதாவது இது மெயின் ஹெட்டிங்காகவும் இதுக்கு உள்ள இந்த 3 ஸ்டேஜஸில் எப்படி டெவலப்மெண்ட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேயா, உங்களோட நோட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது டெவலப்மெண்டல் டாஸ்க், இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, இந்த மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட நோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 2ஓட ஹெட்டிங் என்னென்னா அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. இது வந்து கொஞ்சம் ஈஸியான யூனிட் தான், நீங்கள் ஓரளவு படித்தாலே போதும், ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணிடலாம். நீங்கள் எப்படியுமே வந்து ஒரு 3 யூனிட்ஸ் கன்ஃபார்மாக தரவாக படித்தாகணும். அப்போ தான் 3 யூனிட்ஸ் கன்ஃபார்மாக படித்தா தான் 5 மார்க்ஸ் நமக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம 5 மார்க் வந்து ஒரு 5 மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. 5ல் 5 கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 3 அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 யூனிட்ஸ் நம்ம தரவாக இருக்கணும். 5 மார்க்கோ 10 மார்க்கோ எது கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 யூனிட்ஸ் தரவாக இருந்தால் தான் நம்ம 5 மார்க் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ 10 மார்க்குக்கு வந்து நம்ம ஆப்வியஸாக 5 யூனிட்ஸுமே நமக்கு தெரியணும். ஸோ ஒரு 3 யூனிட் நீங்கள் தரவாக படிச்சுட்டு ரிமைனிங் 2 யூனிட்ஸில் ஹாஃப் அப்படி படிச்சிங்கன்னா கூட எல்லா 10 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த யூனிட் 2 கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ யூனிட் 2ல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் 2 ஹெட்டிங் என்ன சொன்னால் அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. ஃபர்ஸ்ட் அதில் என்னதுன்னா அட்டென்ஷனோட மீனிங், டெஃபினேஷன், நேச்சர், டிட்டர்மினன்ஸ், இந்த 4 இந்த ஹெட்டிங்குள்ளே வரும். அடுத்தது சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன். சென்சேஷனுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு அது தனியாக கேட்டாங்க அப்படின்னா சென்சேஷனுக்குள்ள ஒரு டாபிக்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. அதோட சென்சேஷனாக என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பெர்செப்ஷனில் வந்து உங்களுக்கு 2 டாபிக் மெயினாக இருக்கும். ஒன்று வந்து லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், இன்னொன்று எரர்ஸ் இன் பெர்செப்ஷன். லாஸில் வந்து இந்த 5 லாஸ் வரும்: ப்ராக்னன்ஸ், ப்ராக்சிமிட்டி, சிமிலாரிட்டி, க்ளோசர் அண்ட் கண்டினியூட்டி.
இந்த 5 லாஸ் வரும். எரர்ஸுங்கும் போது இல்யூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் இந்த 2 வரும். ஸோ இந்த பெர்செப்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் மெயினானதான். எதர் இதை தனியாக கேட்கலாம், இதை தனியாக கேட்கலாம், ஆர் டோட்டலாகவே சேர்த்து 10 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 3வது டாபிக் என்னென்னா மெமரி. இதில் டோட்டலாகவே 3 தான், அட்டென்ஷன், பெர்செப்ஷன், மெமரி. இந்த 3 தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ 3மே நம்ம தரவாக இருக்கணும். 3வது மெமரி. மெமரிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மீனிங் படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் டைப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. டைப்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன நோட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டைப்ஸ்க்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நெட்டில் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். டைப்ஸ்னால் இதில் என்னதெல்லாம் ஒரு ஓவராலாக கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாலும் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஸ்டோரி மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டைப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மெமரியில் சென்சரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. சென்சரிங்கும் போது ஃபஸ்ட்டு ஐகானிக், எக்கோயிக், ஹாப்டிக். ஓகே, இந்த 3. ஐகானிக்கும் போது விஷுவல், எக்கோயிக்கும் போது ஆடிட்டரி, ஹாப்டிக்னா டச். இது எல்லாமே சென்சரியில் வரும். அதுக்கப்புறம் மெயினான 2 என்னென்னா ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரினா ஒர்க்கிங் மெமரி. ஓகே, அதில் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் மெமரி தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் 2 டைப்ஸாக இருக்குது, எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட்ங்கும் போது கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது, இம்ப்ளிசிட்னா அன்கான்ஷியஸில் இருக்கும்போது. ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட்டில் 2 இருக்குது, ஒன்று எபிசோடிக், இன்னொன்று செமாண்டிக். எபிசோடிக்கும் போது அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறது வந்து எபிசோடிக். செமாண்டிக்னா வந்து டோட்டலாக ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரலாக வேர்ல்டில் இருக்க நாலேஜ், அதை பொறுத்தது. அடுத்தது இம்ப்ளிசிட்டில் 2 இருக்குது, என்னென்னா ப்ரைமிங், ப்ரொசீஜரல். ப்ரொசீஜர்னால் ஸ்கில்ஸ், ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம மோட்டார் ஸ்கில்ஸ், அதை வந்து நம்ம மெயினாக சொல்லிக்கலாம். ஓகே, ப்ரைமிங்கும் போது இப்போது ஒரு ஸ்டிமுலஸ் மூலமாக இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் கண் முன்னாடி ஒரு 2 பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டில் வந்து இட்லி இருக்குது, இன்னொரு பிளேட்டில் வந்து ஹாம்பர்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றில் இட்லி, இன்னொன்றில் பர்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி டிவி ஓடுது. டிவியில் நீங்கள் ஒரு இந்த மாதிரி இந்த KFC சிக்கன் இந்த மாதிரி சம்திங் ஆட் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்லிக்கு போகுமா, பர்கருக்கு போகுமா? பர்கருக்கு தான் போகும். ஏன்னா அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆட் நீங்கள் பார்க்குறதால உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்கருக்கு வந்து உங்களை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேயா, ஸோ இதுதான் அதில் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இதுதான் ப்ரைமிங்கிறது. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் மூலமாகவோ இல்லைனா ஒரு நீட்டான ஒரு டெஃபினேஷன் மூலமாகவோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3. யூனிட் 3யோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேஷனோட மீனிங், டெஃபினேஷன் மஸ்ட். அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் இதை கேட்கும் போது இந்த மோட்டிவேஷன் மீனிங், டெஃபினேஷன் எழுதி, மீனிங் எழுதலை அப்படி இல்லைனாலும் டெஃபினேஷன் கண்டிப்பாக எழுதணும். எழுதி அதுக்கப்புறம் இந்த தியரிலாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீனிங், டெஃபினேஷன், மோட்டிவேஷனுக்குள்ளதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேயா, இம்பார்ட்டன்ட் 10 மார்க். இது டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா, டெவலப் பண்ணது வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ இந்த இயர் 1934. இது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் தான் ரொம்ப மெயின். இதை நீங்கள் போட்டிங்க, அதுக்காக ஒரு ஃபுல் பேஜ் அப்படி போடக்கூடாது. அப்படின்னா நம்ம பேஜ் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஹாஃப் பேஜ் லெவலுக்கு இந்த டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் தனித்தனியாக போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து டோட்டலாக ஒரு 7 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், affiliational needs, self-esteem needs, achievement needs, aesthetic needs, self-actualization needs. ஓகேயா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து நம்ம growth நீட்ஸாக கொண்டு வருவோம். மீதி 3, அதாவது இதில் வந்து 4+3 அப்படின்னு வரும் இந்த சைடு, டிஃபிஷியன்சி நீட்ஸ். இதெல்லாம் இங்கே எப்படி வரும்னா 5+2 இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 வந்து சோஷியல் ஆர் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், நெக்ஸ்ட் 2 வந்து பயாலஜிக்கல் நீட்ஸ். ஓகே, இதை தரவாக படிச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் மஸ்ட் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்காக போட்டு அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் நோட்ஸ் ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். ஓகே, 70% இந்த கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் லேர்னிங். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் லேர்னிங்கோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷனுங்கும் போது எல்லா தியரிக்குமே எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் மஸ்ட். ஈவன் மாஸ்லோ, இந்த மாஸ்லோ கொஸ்டினுக்குமே வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் மஸ்ட். எல்லா தியரிஸ்னாலே நம்ம அதுக்கு வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் இல்லாமல்
எழுதக்கூடாது. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் முடிக்கும் போது அதாவது இந்த தியரியை வந்து நீங்கள் எப்படி எஜுகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் எழுதணும். ஸோ இது மஸ்ட். இந்த லேர்னிங்கில் வந்து நீங்கள் இந்த தியரிஸ் எந்த தியரி எழுதினாலுமே சரி, கண்டிப்பாக லேர்னிங்கோட டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்தது வந்து இந்த 4 தியரிஸுமே. காக்னேட்டிவ் தியரி யார் கொடுத்தாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னா ஜீன் பியாஜெட். இயர் வந்து 1936. அதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து நீங்கள் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஹேவியரிஸ்ட் தியரி, அதில் வந்து 3 இருக்குது. பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங், இயர் 1897. ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங், இது வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து ஸ்கின்னர் தான், 1938 இயர். அதுக்கப்புறம் தாண்டேக் கனெக்ஷனிசம். இந்த தாண்டேக்கை வந்து நமக்கு இன்னொரு நேமில் வந்து ட்ரையல் அண்ட் எரர், இப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு இந்த கொஸ்டின் தான், அது நமக்கு மறந்துடக்கூடாது. அது வந்து இயர் 1910. நெக்ஸ்ட் தியரி என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. இது வந்து டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னா ஜான் டிவி. இயர் வந்து இது இவங்க கரெக்டாக எந்த இயர் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இது வந்து அவங்களோட லைஃப் டைம். ஜான் டிவியோட லைஃப் டைம் வந்து 1859 to 1952. இன்கேஸ் யாருக்காவது இந்த தியரி எப்போது கரெக்டாக டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹியூமனிஸ்டிக் தியரி, அது கால்ரோஜர்ஸ் 1961. ஓகே. இதில் வந்து நான் ஜஸ்ட் தியரி, அவங்களோட நேம்ஸ் அண்ட் இயர் போட்டிருக்கேன். உள்ளே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி அப்படி தான் இருக்கும். சிலது இந்த பிஜியன் ஸ்டோரி அண்ட் டாக் ஸ்டோரி, ரேபிட் ஸ்டோரி, இப்படி ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரிஸ் தான் உள்ளே இருக்கும். ஸோ எல்லாமே அந்த ஸ்டோரிஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சம் டேர்ம்ஸும் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இந்த ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிடலாம். இதுவும் ஈஸியான யூனிட். இந்த செகண்ட் யூனிட்டையும் தேர்ட் யூனிட்டையும் விட்டுறாதீங்க. அதேமாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுமே இம்பார்ட்டன்ட், ஈஸியான யூனிட் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நீங்கள் தரவாயிட்டீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக நம்ம 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்டோட டாபிக் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அதான் ஹெட்டிங், ஃபோர்த் யூனிட்டோட ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸோட மீனிங், டெஃபினேஷன், டைப்ஸ். இது மீனிங் டெஃபினேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் டைப்ஸில் வந்து உங்களோட நோட்ஸில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலாக ஒன்று கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் இதையே எழுதிக்கலாம். இந்த ஹெட்டிங்ஸே எழுதி இதுக்குள்ளே நீங்கள் ஒரு 2 or 3 லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி அப்படி பண்ணிங்கனாலும் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே. 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இதை பற்றி எல்லாமே எழுதுங்க. டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸோட டைப்ஸ் வந்து அக்கார்டிங் டு தாண்டேக், இது வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாண்டேக் சொன்ன டைப்ஸ் என்னெல்லாம்னா சோஷியல், மெக்கானிக்கல், அப்ஸ்ட்ராக்ட். ஹார்வர்ட் கார்ட்னர் சொன்னது என்னெல்லாம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக், லாஜிக்கல் ஸ்கில்ஸ், மியூசிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ இது எல்லாத்துக்கூடையுமே ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ஸ்கில்ஸ், மியூசிக்கல் ஸ்கில்ஸ், கினெஸ்தெட்டிக் ஸ்கில்ஸ், ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இன்ட்ராபர்சனல் ஸ்கில்ஸ். ஓகே. இது எல்லாமே வந்து கார்ட்னர் சொன்னது, இது தாண்டேக் சொன்னது. இவ்வளோ தான் வந்து இன்டெலிஜென்ஸோட டைப்ஸ். அதுக்கு அடுத்தது என்னென்னா தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பியர்மன்ஸ் 2 ஃபேக்டர் தியரி. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா சார்ல்ஸ் ஸ்பியர்மன் தான் இந்த ஸ்பியர்மன்ஸ் 2 ஃபேக்டர் தியரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது தர்ஸ்டன்ஸ் குரூப் ஃபேக்டர் தியரி, அது எல்எல் தர்ஸ்டன். அடுத்தது தாண்டேக்ஸ் மல்டி ஃபேக்டர் தியரி, அது எஃப்எல் தாண்டேக். அடுத்தது கில்ஃபோர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், ஜேபி கில்ஃபோர்ட் இந்த இயர் 1967. ஓகே. அடுத்தது கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், இது ஹார்வர்ட் கார்ட்னர். ஓகே. இந்த தியரிஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்கும், கொஞ்சம் டேர்ம்ஸும் இருக்கும், அதுவும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ட் கோஷியன்ட், ஐக்யூ. அடுத்தது வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி. நமக்கு மெயின் ஹெட்டிங் என்னெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஒன்று, க்ரியேட்டிவிட்டி ஒன்று. ஓகே. ஸோ க்ரியேட்டிவிட்டி டாப்பிக்கில் என்னெல்லாம்னா க்ரியேட்டிவிட்டியோட மீனிங், டெஃபினேஷன், கான்செப்ட், ஃபேக்டர்ஸ், ப்ராசஸ், இவ்வளவும் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 மார்க். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த படிக்காமல் ஹால்குள்ளே போகாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. மோஸ்ட்லி 80% எல்லா கொஸ்டின் பேப்பர்லுமே இந்த கொஸ்டின் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5. யூனிட் 5ஓட ஹெட்டிங்கே வந்து பர்சனாலிட்டி. ஓகே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனாலிட்டி ரிலேட்டடான யூனிட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டியோட மீனிங் டெஃபினேஷன். உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியோட மீனிங் டெஃபினேஷனோடையே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த யூனிட்டில் எதை கேட்டாலுமே. ஓகேயா. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இப்படி கேட்டாலும் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இப்படி எது கேட்டாலுமே ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஓகேயா.
இப்போ இதோட டைப்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம், ஃபேக்டர்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். டிட்டர்மினன்ட்ஸ், பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஒன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். பயாலஜிக்கலில் 3 இருக்குது, ஃபிசிக், கெமிக், நர்வஸ் சிஸ்டம். சோஷியாலஜிக்கல்ங்கும் போது ஹோம், ஸ்கூல், லாங்குவேஜ், கல்ச்சர். சைக்காலஜிக்கல்னால் இன்டெலிஜென்ஸ், மோட்டிவேஷன், எமோஷன், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், சென்டிமெண்ட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் வந்து இப்படி ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே ரொம்ப டீப்பாக எல்லாருமே உள்ளே ரொம்ப டீப்பாக ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் ஃபஸ்ட் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து அதுக்கப்புறம் ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் டீப்பாக பார்க்க மாட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்காக போடுங்க, ஒவ்வொன்றையும் போட்டு உள்ள ஒரு 4-5 எழுதுங்க. சும்மா ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணாலே போதும், இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த சோஷியாலஜிக்கெல்லாம் பார்க்கும்போது ஹோம் இது, அதாவது இந்த குழந்தைங்க வந்து படிக்கிறது வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸோ அதை கஷ்டப்படுத்துது, அவங்க தடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக. ஹோம்ங்கும் போது நம்ம ஆஃப்கோர்ஸ் தெரியும், வீட்டில் உள்ள கண்டிஷன் பொறுத்து அந்த பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் இருக்கும். சில பேர் வீட்டில் லைட் இருக்கும், லைட் இல்லாமல் இருக்கும். லைட் இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சும்மா நீங்களாவே எழுதுங்க. ஒரு தடவை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எழுதினாலே போதும், இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது என்னென்னா தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. அதில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது எல்லாம்னா டைப், ட்ரேட், சைக்கோ அனலிட்டிக். இதில் இந்த சைக்கோ அனலிட்டிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 3மே இம்பார்ட்டன்ட் தான். சைக்கோ அனலிட்டிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட், அதுக்கு கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அதில் 2 டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ராஜெக்டிவ் டெக்னிக்ஸ், இன்னொன்று நான் ப்ராஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட எஜுகேஷன் சைக்காலஜியோட டோட்டல் மைண்ட் மேப். நீங்கள் இந்த மைண்ட் மேப்பே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களாம் ஒன்று க்ரியேட் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். உங்கள் காலேஜில் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மைண்ட் மேப்லேயே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலலாம் பாருங்கள், இந்த தியரிக்கெலாம் வந்து நான் ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் இதுக்குள்ளே நிறையா இருக்குது. சில தியரிக்கெலாம் உள்ள லாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்கள் மைண்ட் மேப்பில் போட்டு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கடைசி டைமில் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் மேப்பே வந்து உங்களுக்கு படிக்கிறத விட நீங்கள் ரிவிஷன் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு மைண்ட் மேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதுவரை எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மைண்ட் மேப் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் சப்ஜெக்ட்டுக்கு போடணும், வேறு எதுவும் டஃப்பாக ஃபீல் பண்ணுங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச வரை எல்லாருமே வந்து எஜுகேஷன் சைக்காலஜி தான் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதனால் முதல்ல நான் அதுக்கு போட்டிருக்கேன். வேறு எதுவும் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு நான் பண்ணி போடுறேன். ஓகே, அண்ட் ஏதாவது டாபிக்ஸ் இதில் இருக்க டாபிக் ஏதாவது ரொம்ப டஃப்பான டாபிக் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுவும் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக அந்த டாபிக்ஸ்க்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னது நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.